விஜய் ஆண்டனி அவர்களுடைய அக்கா பையன் தான் ஆக்டர் அஜய் தர்ஷன். ஆக்டர் அஜய் தர்ஷன் விஜய் ஆண்டனி ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன மார்கன் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாரு. இப்போ விஜய் ஆண்டனி அவருடைய ப்ரொடக்ஷன்லேயே அவரோட அக்கா பையனான ஆக்டர் அஜய் தர்ஷனை ஹீரோவை வச்சு ஒரு புது படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு போக்கி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 உடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டார் விஜய். ஆக்டர் கிச்சா சுதீப் ஹீரோவை இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் தான் மார்க். இது கிச்சா சுதீப் நடிச்சிட்டு இருக்க 47வது படம். கிச்சா சுதீப் அவர்களுக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மார்க் மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் கிச்சா சுதீப் ஹீரோ நடிச்சிட்டு இருக்க படம் தான் பில்லா ரங்க பாஷா படத்தில் இருந்தும் அவருக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். லேடி சூப்பர் ஸ்டார் அனுஷ்கா செட்டி அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் கந்தி படத்துக்கு சென்சாரில் இப்போ யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கந்தி படத்துடைய டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கந்தி படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி அப்படின்னு ஒரு பேன் இந்திய மூவியாக தான் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஹாலிவுட்டில் கான்சூரிங் அப்படிங்கிற ஹாரர் யூனிவர்ஸ்லேருந்து இது வரைக்கும் 9 பேய் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. த அனபெல், த கான்சூரிங், த அனபெல் கமிங் ஹோம் அப்படின்னு. இப்போ கான்சூரிங் யூனிவர்ஸ்லேருந்து த கான்சூரிங் லாஸ்ட் ரிங் அப்படிங்கிற 10வது படம் ரிலீஸ் ஆகுது செப்டம்பர் 5. அதுவும் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. பவன் கல்யாண் அவர்களுடைய பர்த்டே ஸ்பெஷலாக அவர் ஹீரோவை நடிச்சிருக்க ஓஜி படத்திலிருந்து பர்த்டே ஷோட ஒரு ஸ்பெஷல் கிளிம்ஸ் வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓஜி படம் செப்டம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.